ஹாய் అందరికీ நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2025 இந்த இயரை வந்து நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். யூடியூப் ரிலேட்டடாக தான் நான் மோஸ்ட்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் இந்த ஒரு பிளானர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளானர் வந்து ஒரு சைனீஸ் ஆப்லேருந்து வாங்கினது. 365 டேஸ் பிளானர். இது அரவுண்ட் ஒரு 500 to 600 இந்தியன் ருப்பீஸ் இருக்கும். இந்த பிளானரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்ட முடியாது இந்த வீடியோவில். இந்த பேஜில் ஃபுல்லாக என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இயர்லி பிளான். நான் இந்த இயரில் வந்து என்னென்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து இந்த பேஜில் வந்து நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஜான்வரி மந்த் பார்த்தோன்னா ஒரு 3 டார்கெட் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோன்னா ஒரு 10 லாங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். செகண்ட் பார்த்தோன்னா ஒரு 5 ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டார்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பேசிக்கலி பார்த்தோன்னா நான் ஒரு சோம்பேறி. ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் ஷார்ட்ஸ் போடாமல் இருந்தேன். ஓகே, நம்ம சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் ஒரு 5 போடலாம் இந்த ஜான்வரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தோன்னா ஒரு 50 பேஜஸ் ஏதாவது ஒரு புக் வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வந்து நான் இந்த ஜான் மந்த்துக்கு வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஓகே, ஒவ்வொரு மந்த்துக்குமே ஒவ்வொரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நிறையா டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ஜான் மந்த்துக்குரிய பிளானர். இந்த மந்தில் பார்த்தோன்னா இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்கா, இந்த ரெட் கலர் பார்த்தோன்னா லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற டேட். அண்டு இந்த ப்ளூ பார்த்தோன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற டேட். அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நான் லாங் வீடியோஸ் வந்து இத்தனை டேஸ்க்கு ஒருக்க வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன். ஷார்ட் வீடியோஸ்க்கும் இத்தனை டேஸ்க்கு ஒருக்க வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் எந்தெந்த டேட்டில் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த பேஜில் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே இருக்குது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜூன் மந்த் வரைக்கும் நான் எந்தெந்த வீடியோஸ் எந்த டேட்டில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் டார்கெட்டாக செட் பண்ணிட்டேன். ஜூன் மந்த் வரைக்கும் நான் ஒரு ஸ்கெடியூல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். மேபி ஜூனுக்கு அப்புறம் வந்து நான் வேறு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அதனால் வந்து 6 மந்த்ஸுக்கு வந்து நான் எந்த டேட்டில் எந்த ஷார்ட் வீடியோஸ் போடணும் எந்த லாங் வீடியோஸ் போடணும் அப்படின்றத வந்து செட் பண்ணிட்டேன். இது போக பார்த்தோன்னா டெய்லி பிளானர். ஓகே, இந்த டெய்லி பிளானரில் ஜான் 1 வந்து யாருமே எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் என்ன பண்ணேன்னா வெளியில் போனேன், சுற்றி பார்த்தேன், விளாண்டேன், நல்லா ஃபன் பண்ணேன், வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், ரெஸ்ட் எடுத்தேன், வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அப்படியே என்ன பண்ணுறது, ஆஃப்டர்நூன் வந்து ஒரு குட்டி நேப் போட்டேன். இப்படியே தான் ஃபுல்லாக நேற்று போயிட்டு இருந்துச்சு. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து ஜான் 1 வந்து நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. ஓகே, அதில் வந்து எனக்கு ஜஸ்ட் அந்த டே வந்து எப்படி போச்சு அப்படின்றத மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்டு கிராட்டிடியூட் அப்படின்றத வந்து நான் இந்த இயர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்ரிடே கிராட்டிடியூடு வந்து நான் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸஸில் வந்து எவ்ரிடேக்கும் இந்த பாக்ஸில் வந்து கிராட்டிடியூட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஜான் 2க்கு வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணலாம், யூடியூப் ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஜான் 2க்கு நான் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ஜான் 2ல் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி எவ்ரிடே 12 மந்த்ஸுக்கு வந்து இருக்குது. பட் இது டே 2. நான் எப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரில. இது போக பார்த்தோன்னா இதுக்கப்புறம் தான் மெயினான மேட்டர்ஸ் வந்து வரும். ஓகே, எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏன் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா செம காற்று, லைட்டாக மழை வர தூரிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒரு பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேஜஸ் வந்து 21 டேஸ் பிளானர். ஓகே, ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணோன்னா அது வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாகவே மாறிடும் அப்படின்றத வந்து
டார்கெட் பண்ணி இந்த பிளானரில் வந்து 21 டேஸ் பிளானர் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ஃபுல்லுமே ஒவ்வொரு டேவும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சுத்தமாக புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டே எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி வந்து என்னென்ன எவ்வளோ பேஜஸ் வந்து புக் ரீட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இந்த பேஜஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகே, இது போக பார்த்தோன்னா இந்த பேஜஸில் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த்தியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த பேஜஸ் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 8 hours ஆஃப் ஸ்லீப். ஓகே, செகண்ட் வந்து 1 hour ஆஃப் வாக்கிங். ஓகே, நான் மேக்ஸிமம் 1 hour ட்ரை பண்ணால் தான் நான் அட்லீஸ்ட் ஒரு 45 minutes ஆர் 40 minutes ஆச்சும் நான் போவேன். அதனால வந்து 1 hour ஆஃப் வாக்கிங் கொடுத்துருக்கேன். பட் 1 hour வந்து நான் வாக்கிங் போக மாட்டேன். 45 minutes வேணுன்னா மேக்ஸிமம் போவேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 10 minutes ஆஃப் மெடிடேஷன். டெய்லி மார்னிங் அண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குமா, அதனால் வந்து நான் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இது போக பார்த்தோன்னா ஹெல்த்தி இன்டேக்கு. என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட முடியும் அப்படின்றத பார்க்க போகிறேன். 80-20 அப்படின்னு சொல்லி ரூல் ஃபாலோ பண்ண போகிறேன். 80% வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு 20% வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட்டாக கூட இருக்கலாம். அது எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு, மேபி ஜங்க், அந்த மாதிரி கூட ஒரு 20% வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எவ்ரிடே கிராட்டிடியூடு. இதுதான் நான் சொன்னேன்ல, அந்த கீழே அந்த பாக்ஸஸில் வந்து நான் டெய்லி வந்து கிராட்டிடியூட் எழுத போகிறேன் அப்படின்றது அது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1 hour ஆஃப் யோகா. நான் எதுக்காக 1 hour போட்டிருக்கேன்னா, நான் 1 hour வந்து ட்ரை பண்ணாதான் அட்லீஸ்ட் நான் ஒரு 45 minutes வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, 1 hour வந்து என்னால் பண்ண முடியாது. மேபி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். சில நேரம் வந்து டயர்டாக இருந்தால் வேகமாகவே முடிச்சிடுவேன். அதனால வந்து 1 hour ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 50 minutes ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப்பிங். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பண்ணோன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் விளக்கும்போது கையை எங்கேயாச்சும் அப்படியே வலிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட ஹோல் பாடி பார்ட்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெச்சிங் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாட்டர் இன்டேக்கை வந்து நான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெய்லி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு டைஜஸ்ட் ஆகணும்ல, அதுக்காக லைட்டாக வீட்டுக்குள்ளே ஒரு 5 times வந்து வாக்கிங் போகிறது, அது ஏதாவது ரொம்ப பேசிக்கான லைட்டான எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செல்ஃப் கேர். மேபி அது ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் எல்லாமே இன்க்ளூட் ஆகி என்னோடய செல்ஃப் கேரை வந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இது ஃபுல்லாக என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாலோ பண்ண போகிற விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 2025 வந்து நான் ஒரு மேஜராக ஒரு 2 விஷயத்தை வந்து நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, எனக்கு வந்து டிசம்பர் மந்த்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து 500 கிட்ட சம்திங் தான் இருந்தாங்க. பட் இந்த டிசம்பர் மந்த்து பார்த்துட்டோன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திடீர்னு சடனாக எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன் டேயில் வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து 24 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, 22 சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன் டேலேயே வர ஆரம்பித்தாங்க. என்னால் நம்பவே முடியல, என்ன ஆச்சு திடீர்னு யூடியூப்லேருந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக வந்துட்டுருக்காங்க, கமெண்ட்டும் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் என்னால் நம்பவே முடியல, என்ன திடீர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த யூடியூப்பை வந்து நம்ம கொஞ்சம் சின்சியராக இந்த இயர் வந்து நம்ம ஏதாச்சும் அதில் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணேன். ஓகேவா, பட் நான் வந்து 2023 டிசம்பர்லேயே நான் அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 1 மந்த்லேயே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 100 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கு முன்னாடி 10 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கு முன்னாடி 1 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு 2 மந்த்ஸாகவே எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. டெய்லி 1 ஆள் 2 ஆள்
அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அதனால வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து திருப்பி டார்கெட் பண்ணிட்டேன். 1000 ரீச் பண்ணதால் 2000 டார்கெட் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தோன்னா வாட்ச் ஹவர்ஸ், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நமக்கு கிடச்சாதான் எனக்கு யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வரும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா யூடியூப்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். எனக்கு இப்போ பார்த்தோன்னா 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துடுச்சு. பட் 4000 இருக்கும். 4000 இருந்தால் தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் இன்கம் ஆச்சு ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த இயரில் வந்து மேஜர் டாஸ்க் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோட்ஸ் ஆஃப் தி இயர் 2025. எனக்கு இந்த இயரில் வந்து நான் என்ன கோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி இந்த கோட்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பேஜில் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு வர இந்த யூடியூப்பில் வந்து கொலாபரேஷன்ஸ். ஓகே, இந்த கொலாபரேஷன்ஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு 3 வந்துச்சு. எனக்கு 3மே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காகவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 3 கொலாபரேஷன்ஸும் நான் வந்து நோ சொல்லிட்டேன். நான் எந்தெந்த கொலாபரேஷன்ஸ்க்கு நோ சொல்கிறேன், எந்த இதுக்கு எஸ் சொல்கிறேன் அப்படின்றத வந்து இந்த பேஜில் வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா இது ட்ராக்கர். இந்த ட்ராக்கரில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கவுண்ட், யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ், பாடி வெயிட் எவ்வளோ அப்படின்றத வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை எழுதி வச்சுருக்கேன். இந்த இயர் எண்டில் வந்து என்ன வருதோ அதை வந்து நான் ரைட் சைடு எழுத போகிறேன். ஓகே, டெய்லி அஃபர்மேஷன்ஸ். இந்த டெய்லி அஃபர்மேஷன்ஸை வந்து எனக்கு டவுனாக இருக்கும்போது, எனக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன் தேவைப்படும் போது, இல்லை எனக்கே என்னை பற்றி ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டெய்லி அஃபர்மேஷன்ஸை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பிளானரில் இருக்குது, இதுவும் அதுதான் இந்த பேஜ். அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா என்னோடய கேரக்டரை வந்து நான் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய கேரக்டரை வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு தேவைப்படுது எவ்ரிடே லைஃப்பில் அப்படின்றத வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இயரோட பக்கெட் லிஸ்ட் என்னென்ன நான் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ளே நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண பார்ப்பேன். இன்கேஸ் என்னால் இந்த இயரில் வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் முடிக்க முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா 2026க்கு அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணிடுவேன். ஓகே, 2026ல் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, நான் என்ன பண்ண போனேன்னா இந்த வின்டரில் வந்து மேக் எ ஸ்னோமேன், புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கணும். என்னோடய பழைய லேப்டாப் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ புதுசாக லேப்டாப் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும். ரொம்ப நாளாக ட்ரீம், பட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என்னோடய வீடியோஸில் இருக்க குவாலிட்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மோசமான ஒரு ஃபோன் நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி யூடியூப்பில் இருந்திருந்தால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, கேமரா வச்சுருப்பாங்க, இல்லை நல்ல ஃபோன் வச்சுருப்பாங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாரான ஃபோன் தான். பட் அதுக்காக என்னால் வீடியோ போடாமலாம் இருக்க முடியாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் நான் வீடியோ போட தான் போகிறேன். அதுக்கப்புறமா யூடியூப்பில் ஒரு கெரியர் பாத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் அம்மா கூட நான் சாய்பாபா டெம்பிள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 புக்ஸ் ஆச்சு இந்த இயரில் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அது ஸ்மால் புக்காக கூட இருக்கலாம், பெரிய புக்காக கூட இருக்கலாம், அது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து ஒரு 5 புக்ஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் நான் 4 புக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து நான் பண்ண போகிறதுல வந்து ஒரு புக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ஹவுஸில் வந்து மினிமல் திங்ஸோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. எனக்கு எப்பயுமே அப்படி தான் பிடிக்கும். ஸோ அது எனக்கு ஆசை. என்கிட்ட எனக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேஜில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் சுத்தமாக எனக்கு வராது. வீடியோஸில் வந்து பேசக்கூட எனக்கு வராது, அவ்வளோ திக்குவேன், திணறுவேன், வேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பேன் பேசுகிறதுக்கு. ஓகே, அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணால் மேபி அது வச்சு எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரீடிங் ஸ்கில் கண்டிப்பாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எடிட்டிங் ஸ்கில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோடய எடிட்டிங் எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு, அதனால் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் ஃபுல்லாமே எம்டி பேஜஸ். நான் ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபுல்லாக நான் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, தேட்ஸ் இட். என்னோட 2025 நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். யூடியூப்புக்காக, என்னோடய ஹெல்த்துக்காக, அது போக என்னோடய லைஃபு, என்னோடய கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப லேட்லாம் ஆகலை, நீங்களும் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட இயரை. இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ண முடியாட்டி டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சமாக அது 50%, 60, 70, 80 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, இது நம்ம டார்கெட் பண்ணோம், இது முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இயருக்கு அதை கொண்டு போகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பர்சனலாக. ஐ ஹோப். சாரி, நான் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கி வாங்கி பேசுனதுனால எனக்கு கொஞ்சம் கோல்டு அண்ட் வாக்கிங் போனனால அப்படி இருந்துச்சு. சாரி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். see you on next வீடியோ. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.